ஃபூஃபு பண்ணலாமா? இது ஒரு ஆஃப்ரிக்கன் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. நம்ப ஊர் மரவள்ளிக்கிழங்க வச்சு தான் அவங்க அந்த ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷே பண்றாங்க. அவங்களே பண்ணி சாப்பிடும்போது நம்ம செஞ்சு சாப்பிட மாட்டோமா? கண்டிப்பா அதே மாரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, மரவள்ளிக்கிழங்க நல்லா மிக்ஸி ஜார்ல போட்டு பேஸ்ட்டா அரைச்சுக்கிட்டு, கொஞ்சம் சால்ட்டுமே ஆட் பண்ணி, இத வந்து பேன்ல ஆட் பண்ணிட்டு, நல்லா சிம்ல வச்சு நல்லா கிண்டிட்டே இருந்தோம்னா, ஒரு மாரி ஸ்டிக்கியான கன்சிஸ்டன்சிக்கு மாறும். இந்த போஸ்டர்லாம் ஒட்டுவாங்கல்ல ஒரு பசை, அந்த மாதிரி ஆயிடும். அத தண்ணி தொட்டு கையில எடுத்து பார்த்தீங்கன்னா, கையில ஒட்டாம இருக்கும். அதான் அதோட கன்சிஸ்டன்சி. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணனால நான் வெறும் கையிலேயே தொட்டு பார்த்தேன். பிசு பிசுன்னு கையில ஒட்டுச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா, தண்ணி தொட்டு தொட்டு பார்க்கும்போது என் கையில அந்த அளவுக்கு ஸ்டிக்கியா ஒட்டல. இதுக்கு பெர்ஃபெக்ட்டான சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, அவங்க ஓக்ரான்னு சொல்லிட்டு ஒரு பிந்தி இருக்கு இல்லையா? அதாவது வெண்டைக்கால ஒரு சைட் டிஷ் பண்ணுவாங்க. அதுவுமே இதுக்கு பெர்ஃபெக்ட் சாய்ஸு. பட் ஆனாலும் நான்வெஜ் கிரேவி தான் இது அதிகமா யூஸ் பண்ணி காட்டுறாங்க. ஸோ நான் இன்னைக்கு சிக்கன் கிரேவி ஆல்ரெடி நான் வச்சிருந்தது இருந்தது. ஸோ அதோட இத கம்பேர் பண்ணி சாப்பிடும்போது செம்ம அல்டிமேட்டா இருந்துச்சு. இது வந்து ஒரு சைட் டிஷ்ஷா நீங்க இத டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும் அப்டின்னா, நீங்க ட்ரை பண்ணி சாப்பிடலாம். ரொம்பலாம் சாப்பிட முடியாது. ஒரு சின்னதா ஒரு ஸ்நாக்ஸ் மாரி பவுல்ல போட்டு வச்சு சாப்பிடலாம். பட் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, மெயின் டிஷ்ஷா அத எடுத்துக்கணும்னு நெனச்சீங்கன்னா, சுத்தமா உங்களால சாப்பிடவே முடியாது. ரொம்ப நாளா ட்ரை பண்ணணும்னு நெனச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு மாரி ஸ்டிக்கியான ஃபுட்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ, அதனால எனக்கு இந்த ஃபுட்டு ரொம்பவே பிடிச்சது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாட்டா, லவ் யூ ஆல். டேக் கேர்.